பிரியமான கர்த்தருடைய அன்பு ஜனங்களே, தேவனுடைய ஊழியர்களே, ஒவ்வொரு நாளும் காணொளி மூலமாய் கர்த்தருடைய உன்னதமான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை சந்திக்கிறார். இன்றைய செய்தியின் மூலமாக இன்றைக்கு 13வது நாளாக கர்த்தருடைய வார்த்தையை நான் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக, இந்த ஊடகங்களின் வழியாக நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். இன்றைக்கு லூக்கா 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து உங்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியை நான் தியானிக்கும் பொழுது, இந்த செய்தியில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் ரகசியம் அடங்கியிருக்கிறது. இந்த செய்தியை நிறைய போதகர்கள் பிரசங்கித்திருப்பீர்கள், நிறைய விசுவாசிகள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டு பாருங்கள், நிச்சயமாய் ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அதில் இளைய குமாரன் தன் தகப்பனுடைய ஆசையை பிரித்து கொண்டு போய் தேவையில்லாத காரியங்களில் செலவு செய்து எல்லாவற்றையும் இழந்து, பிறகு அவன் வருத்தப்பட்டு புத்தி உணர்வடைந்து தன்னுடைய தகப்பனிடத்தில் மீண்டும் வருகிறான். இதுதான் இந்த செய்தியினுடைய மிகப்பெரிய தாக்கமாக இருக்கிறது. இந்த செய்தியில் இன்றைக்கு நான் உங்களுடைய வாழ்க்கையை காண்பிக்க விரும்புகிறேன். இந்த 15ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் அந்த மகன் சொல்லுகிறான், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்பா கிட்ட புள்ள சொல்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது லாஜிக்கா ஏற்புடையதாக இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து, என்ன நீங்க தேவன் என்று அழைக்கலாம், அப்பா பிதாவே என்று அழைக்கலாம் என்கிற ஒரு உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த பெற்றோர்களாகிலும் தன்னுடைய பிள்ளைய நீ என் அப்பான்னு கூப்பிடக்கூடாது, என் அம்மானு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த மகன் அப்பா கிட்ட சொல்கிறான், டாடி, இனி நான் உன்னை டாடி அப்பா என்று சொல்லுகிறதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. அதனால உன்னுடைய வீட்டில் வேலைக்காரர்கள் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி என்னை ட்ரீட் பண்ணு, என்னை நினச்சி எனக்கு ஒரு இடம் கொடுன்றான். எதனாலன்ற ஏன் இந்த நிலைமை? அப்பா 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 என்று உரிமையோடு ஆண்டவரை கூப்பிடக்கூடிய விசுவாசிகள், தலைவரே போதகரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஊழியர்கள், என் திருச்சபை, என்னுடைய சபை, என்னுடைய பாஸ்டர், என்னுடைய பாஸ்டர்மா, என்னுடைய விசுவாசிகள் என்று உரிமையோடு சொந்தம் கொள்ளக்கூடிய நிலைமையை விட்டுட்டு இன்னைக்கு வேலைக்காரரை போல இருக்கிறேன்னு இவன் சொல்கிறான்னா காரணம் என்ன? மதியீனம். இன்றைக்கு அநேகர் மதியீனமான செயலை செய்கிறார்கள். பாருங்க, 17வது வசனத்தில் அவன் புத்தி தெளிந்த பிற்பாடு சொல்கிறானா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினாலே சாகிறேன். ஏண்டா பசியினால சாகிற? உன்னுடைய திமிரு. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை தானே, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசி தானே. உலகம் வேண்டாம், உலகத்தினுடைய சிற்றின்பம் வேண்டாம், சடங்கு வேண்டாம், சாங்கியம் வேண்டாம், சம்பிரதாயம் வேண்டாம், குடிக்க மாட்டேன், பீடி சிகரெட்டு குடிக்க மாட்டேன், பலவிதமான காரியத்தை செய்ய மாட்டேன், இல்லை
எந்த ஒரு விக்கிரகத்தையும் நான் வணங்க மாட்டேன், தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேன்னு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சபையில் விசுவாசியாக நீங்கள் இருந்தீங்க. உங்கள் சபை உங்களை எவ்வளவு நேசிச்சுது. தான் பெத்த பிள்ளைய போல உங்கள் பாஸ்டர், உங்கள் பாஸ்டர்மா, உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய ஸ்தாபனம், உங்களுடைய தலைவர் உங்களை எவ்வளவு உண்மையாக நம்பினார். நீ நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடக்கலை, நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. அதனால தான் இன்னைக்கு வருத்தப்படுறீங்க. புத்தி தெளிந்து என்ன பிரயோஜனம்? புத்தி தெளிந்து என்ன பிரயோஜனம்? புத்தி இருக்கும்போதே நீங்கள் யோசிக்கணும், அடடா உன்னதமான தேவன், உன்னதமான சபை, இந்த அருமையான தலைவர், இந்த அப்பாவை, இந்த அம்மாவை, இந்த மாமனாரை, இந்த மாமியாரை, இந்த ஸ்தாபனத்தை, இந்த முதலாளியை நாம் இப்படி பகைக்கலாமா? துரோகம் பண்ணலாமா? கெடுதல் பண்ணலாமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பேதுரு மனங்கசந்து வெளியே போய் அழுதாராம். இல்லை, ஆண்டவரே யார் போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சும்மா லக்சர் அடித்தான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், பாஸ்டர் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், பிரதர் நான் உங்களோடு கூட சாகிற வரைக்கும் தான் இருப்பேன், என் உயிரே கொடுப்பேன். கடைசியில் கூட இருந்து குழி தோண்டிடுவாங்க. எத்தனை விசுவாசிகளை பார்த்தாச்சு, எத்தனை பாஸ்டர்ஸுங்களை பார்த்தாச்சு. இல்லை சொன்னால் கோவப்படுவாங்க. நிறைய பேருக்கு உள்ள சுயநலம், அவங்களுக்கு ஏதாயிலும் ஒன்று கிடைக்கல அல்லது சாதகமாய் சத்தியம் இல்லை, பேசலை அப்படின்னா அவர்கள் நம்மளை தூற்றி திரிவாங்க. பாருங்கள், என் அப்பா வீட்டில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான போதுமான சாப்பாடு இருக்குது. அப்போ உங்கள் அப்பா வீடு எவ்வளவு ஆசீர்வாத வீடு இல்லை? அப்பத்தின் வீடு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வீடு. அந்த வீட்டை விட்டு மோவாப்பு தேசத்துக்கு போனாலே நகோமி என்ன ஆணுச்சு? புருஷன் இழந்தான். 2 பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணின மோவாப் தேசத்தில் செய்யலாமா? நீ அப்பத்தின் வீட்டின் பிள்ளை அல்லவா? உன் தெய்வம் யாரு? என்ன ஆனது? 2 பிள்ளைங்கள மருமகளை தேடிய வாழ்ந்தாங்களா? பிள்ளை பத்து கொடுத்தாங்களா? பேரம்பேத்தி எடுத்தியா? இல்லையே. ஒரு 2 பிள்ளைங்களையும் நீ மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்ட. உன்னுடைய கணவனும் மரித்து தாலி இறந்து நீ விதவி ஆயிட்ட. உன் மருமக விதவை. சரி, மருமக தான் விதவி ஆயிட்டாலே, அவங்களால உன் கூட இருந்தாங்களா? இல்லை. ஒருத்தி ஓர்பால் முத்தமிட்டு ஓடி போயிட்டா. இது எதனால? புத்தி பிசகீனத்தனமாய் நீங்கள் செய்கிறதுனால தான். இன்றைக்கு கூட நிறைய விசுவாசிகள், நிறைய ஊழியக்காரர்கள் இப்படி தான் தங்களுடைய சாபனத்தை பகைக்கிறது, தங்களுடைய ஐக்கிய தலைவர்களை பகைக்கிறது. யாரோ ஒருத்தர் ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்க, யாரோ ஒருத்தர் 500 ரூபா காணிக்க தர்றாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பரத்துக்கு விரோதமாய் இன்னைக்கு சொல்கிறான் பாருங்களேன். எங்கள் அப்பா வீட்டில் ஆடலும் பாடலும் சந்தோஷம் தானே, எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, எவ்வளவு ஜாலியாக இருந்தோம். இன்றைக்கி எங்கள் அப்பா வீட்டு வாசல் படியை மிதிக்க முடியலையே, என் மாமனாரோடு கூட என்னால் பேச முடியலையே, என் பொண்ணு வயசுக்கு வந்துச்சு, இன்றைக்கி என்னுடைய மாமனார் வீட்டுடைய ஆட்கள் இல்லை, எல்லாம் சீர்வரிசை கொடுத்துருப்பாங்க, நகை போட்டிருப்பாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க, பந்தல் போட்டு மிக பெரிய அளவுக்கு எங்கள் பாஸ்டர் இருந்தால் தலைமையில் கையை வச்சு ஜோம் பண்ணி என்னை விசாரிப்பார். எங்கள் ஐக்கியத்தில் இருக்கிறவங்க ஓடி வந்து என்னுடைய மரண காரியத்தில் உதவி செய்வாங்க. இன்னைக்கு இல்லையே. ஏன்? உங்களுடைய திமிரு. அப்படி தான் சொல்ல முடியும். எதுக்கு அப்பத்தை வீட்டு மோவாப்புக்கு போனேன்? இன்னைக்கு தாலி இழந்துச்சுல்ல. பிரியமான தேவடைய பிள்ளைகளை, இந்த மனுஷன் சொல்கிறான், இளையகுமாரன் எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளவோ சாப்பாடு இருக்குது எல்லாருக்கும், ஆனால் நானோ பசியினால் சாகிறேன். ஏண்டா சாகிற? வேறு வழி கிடையாது. நீ திமிர் எடுத்த, குடிச்ச, வெறிச்ச, விபச்சாரம் பண்ண, வேசித்தனம் பண்ண. உனக்கு அழகான புருஷன் இருக்கிறாள், உனக்கு அழகான மனைவி இருக்கிறாள், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. கிளி மாதிரி ஒரு மனைவியை தேவன் கொடுத்துருக்கும் போது குரங்கு மாதிரி ஒன்றுக்கு ஆசைப்பட்டா நீ அனுபவிச்சு தான் ஆகணும். பசியினால் நீ செத்து தான் போகணும். தேவன் என்ன சும்மாவா? ஐக்கியம் சும்மாவா? தலைவர்கள் சும்மாவா? முழங்காலில் நின்று ஜெபித்து ஊழியம் செய்கிறோம், குடும்பம் நடத்துகிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார் உங்கள் அப்பா அம்மா. நீ இப்படி ஊதாரித்தனமாக போயிட்டு விபச்சாரிக்கிட்ட போயிட்டு வேசித்தனத்துக்கிட்ட போயிட்டு ஆசையெல்லாம் செலவழிந்து இன்னைக்கு பன்றிக்கு உனக்கு சண்டை. நீ மாப்பிள்ளை மாதிரி புள்ள உரிமையோடு எங்கள் அப்பா வீட்டு சாப்பாடு கொண்டு வா, கறி கொண்டு வா, மீன் கொண்டு வா, ட்ரெஸ் எடுத்துட்டு வா, கட்டில் போடு, படுக்கணும், காரை கொடு,
அப்படின்னு கேட்க வேண்டிய நீ வேலைக்கார மாதிரி கூனி குறுகி கையை கட்டிட்டு வெளியில் கூர்க்கா மாதிரி வாட்ச்மேன் மாதிரி நிற்கிறிய, உனக்கு வெக்கமா இல்லை? இன்றைக்கி சபையில் மைக்கை பிடிச்சி ஆராதிக்கலாம், துதிக்கலாம், பிரசங்கம் கூட பண்ணலாம், உடன் ஊழியக்காரெலாம் வரலாம். இன்றைக்கி ஏதோ ஒரு சபையில் போயிட்டு செருப்பு இருக்கிற இடத்துல உட்காந்துருக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்லை? இந்த ஐக்கியத்தில் எப்படி இருந்த? எங்கள் ஐக்கியத்தில் எப்படி இருந்த? நீ தான் மைக்கை பிடிச்சிங்க, நீங்கள் தான் கோஆர்டினேட்டரு, நீங்கள் தான் நடத்துனீங்க, நீங்கள் தான் காணிக்கை எடுத்தீங்க, நீங்கள் தான் பாட்டு பாடினீங்க, நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணீங்க. இன்றைக்கி போனீங்களே, என்னாச்சு? சைக்கிள் ஸ்டாண்ட்லேயும் பைக் ஸ்டாண்ட்லேயும் உட்காந்துருக்குற, உள்ளார போக முடியுதா? சொல்லு பார்க்கலாம். நாங்கள்லாம் இருக்கிறோம், எங்களெல்லாம் ஒரு குறையில்லை அப்படின்னு நீ தான் பெருமை பற்றிட்டு இருக்கிற. உன்னுடைய வண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரியுது. அவன் சொல்கிறான், பசினாலே சாகுறானே அப்படின்னு சொல்லி அவன் மன வேதனைப்பட்டான். இனிமேல் உன்னுடைய பிள்ளை என்று சொல்றதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை, அதனால் உன்னுடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும். இன்றைக்கு அப்படித்தான், விளக்கமாதிரி மாதிரி, செருப்பு மாதிரி, பயன்படுத்தப்படாத பாத்திரம் மாதிரி, வா உப்புக்கு சப்பானி, ஒரு ஜோக்கர், சும்மா வந்துட்டு போ. ஆனால் உனக்கு எந்த உரிமையும் இல்லை. கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட மாட்டேன், நல்லது கெடுத்து உன்னை கூப்பிட மாட்டேன். சும்மா ஏதோ குடும்பத்தில் ஒருத்தராக வந்து உட்காந்துட்டு போ. ஊருக்காக சாதி சனத்துக்காக உன்னை நான் ஒதுக்கிட்டேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வந்து கலந்துக்கிட்டு போ அப்படின்னு 4வது மனுஷனுக்கு பத்திரிக்கை வச்சு அழைக்கிறது மாதிரி உன் சொந்த சகோதரியுடைய திருமணத்துக்கு, உன் சொந்த வீட்டினுடைய நிகழ்ச்சிக்கு உன்னை அழைக்கிறார்கள். அழைக்கலை, சும்மா வேண்டாம் வெறுப்பா கூப்பிட்றாங்கன்னா காரணம் என்ன? நீ பண்ணின தப்பு. இப்போ புத்தி தெளிந்து அவன் சொல்கிறான், நான் பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேனே. இப்போ வருத்தப்பட்டு என்ன சார் பிரயோஜனம்? உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டியே. புருஷன் வேண்டாம், மாமியார் வேண்டாம், மாமனார் வேண்டாம், சபை வேண்டாம், ஜெபம் வேண்டாம், பரிசுத்தம் வேண்டாம், பாஸ்டர் வேண்டாம், ஐக்கியம் வேண்டாம், நான் அப்படி இப்படி யாரோ ஒருத்தர் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓடனில்ல. இப்போ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீ இங்கே வர்ற? நான் கோபத்தில் பேசலை, இதான் யதார்த்தம், இதான் உண்மை. கொஞ்சம் யோசிங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த இளையகுமாரனை போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் இப்போவே மனதார மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்தில், கர்த்தருடைய சபையில், கர்த்தருடைய ஊழியக்காரங்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு நீங்கள் உங்களுடைய தாய் சபையில் நீங்கள் போயிட்டு ஆண்டவர் ஆராதிங்க. அதே போல் குடும்பமாக, அதே போல் கம்பெனியில் வேலையா, அல்லது ஸ்தாபனமா, அல்லது ஐக்கியமா, இதை நீங்கள் செய்யலைன்னா வேதம் நமக்கு சாட்சியாக இருக்குது. இளையகுமாரனுக்கு ஆண்டவர் எப்படி புத்தி தெளிய வைக்கிறதுக்கு பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டை வைத்து அது கூட கிடைக்காம அது கூட சண்டை போடுற அளவுக்கு கொண்டு வந்தாரோ, உன்னை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடுவார். ஜாமுன்னு காரில் வந்து பைக்கில் வந்து மரியாதையாக, பாஸ்டர் வாங்க 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 வாங்க, என் மருமகன் வந்திருக்காரு, என் மருமகன் வந்திருக்கிறாரு, என் சம்பந்தி வந்திருக்கிறாருன்னு சொல்லி உங்களை கையெடுத்து கூப்பிட்டு வாங்க 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 உட்காருங்க, டேய் உட்கார்றா, வந்திருக்கிறாரா, சாப்பாடு போடுறா அப்படின்னு உங்களை ஜோறுபாராக நடத்த வேண்டிய நிலைமையில் இருந்த நீங்கள் இன்னைக்கு நகோமியை போல விதவையாகி புருஷனை இழந்து பிள்ளைகளை இழந்து சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி வருத்தப்பட்டு ஊரெல்லாம் கிண்டலும் கேலி பண்ணுகிற அளவுக்கு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை இருக்கணுமா? சிந்தித்து பாருங்கள். உலகத்தாரை விட்டுருங்க. நீங்கள் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, நீங்கள் பிரசங்க பலிபீடத்தில் நின்ற ஊழியக்காரர்கள் இழிவான ஆதாயத்துக்காக யாரோ அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பிரயாசப்பட்ட அரண்களை நிர்மூலமாக்கும் ஆயுதத்தாரியை போல உங்களுக்காக திரைப்பில் என்று ஜெபித்த உங்கள் தலைவரை, உங்கள் ஊழியக்காரை விட்டுட்டு அவமானப்படுத்தி நீங்கள் போனீங்க பார்த்தீங்களா? இதுதான் உங்களுக்கு நிலைமை. நான் சபிக்கலை, நான் கோபத்தில் சொல்லலை, யதார்த்தம். ஆகவே இனிமேல் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு கூட பாத்திரன் இல்லை, என்னை ஒரு கூலிக்காரனை போல வேலைக்காரனை போல வச்சுக்கோன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஹானஸ்டாக இருங்க, நல்ல கனத்துக்குரியவங்களாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஏன் திறமை இவ்வளோ சத்தமாக கோபமாக பேசுகிறேன்? இன்றைக்கி நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், எத்தனையோ விசுவாசிகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. என் சபையில் வந்து மைக்கை பிடிச்சி பாட்டு பாடி துதித்து ஆராதிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணி வச்சவங்க, நான் வேலைக்கு சேர்த்து விட்டவங்க எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் அடங்காமல்
சபைக்கு கட்டுப்படாமல், அப்பா அம்மாவுக்கு கட்டுப்படாமல், குடும்பத்துக்கு கட்டுப்படாமல் இன்றைக்கி வாழ்க்கை இழந்து, வியாபாரத்தை இழந்து, சொத்தை இழந்து இன்றைக்கி நடுத்தருவில் ஐயோ அப்படின்னு பசியும் பட்டினியுமாய் படுக்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல் கிடக்கிறாங்களாம். மனசுக்கு வேதனையாக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம கேட்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்குதுங்க. தயவுசெய்து இயேசுவின் நாமத்தினால ஒரு சகோதரனாய், ஒரு தகப்பனாய், ஒரு நண்பனாய், ஒரு தலைவனாய், ஒரு ஊழியக்காரனாய் உங்களிடத்தை கேட்கிறேன். நீங்கள் பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமாகவும் ஒரு நாளும் பாவமும் துரோகமும் பண்ணாதீங்க. கர்த்தர் அதை பொறுத்து கொள்ள மாட்டார். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் மேல் மனதிருக்கொண்டும் மன்னித்து மீண்டும் அந்த தகப்பன் தன் பிள்ளையை வாரி அணைத்து முத்தமிட்டது போல முத்திரை மோதிரத்தை போட்டு புத்தாடைகளை அடித்து நல்ல கரிசோறு சமைச்சு திருவிழா கொண்டாடினது போல இருக்கணும். இனிமே ஒரு முறை பாவம் செய்யாதீங்க. தேவன் உங்கள் பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டார். காட் பிளஸ் யூ. கர்த்தாவே, இந்த அருமையான காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரருடைய வாழ்க்கையில் ஒருவேளை இது போல் நடந்து சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டு, சபையை பிரிச்சுட்டு போயிட்டு, ஐக்கியத்தை பிரிச்சுட்டு போயிட்டு, குடும்பத்தை பிரிச்சுட்டு போயிட்டு, ஆண்டவரே கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தயவு செய்து இந்த ஒரு விஷயம் அவர்களை மன்னித்து மனமிறங்கும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்புறம் என்னங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கள, தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு இந்த காணொளி மூலமாய் உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன், பேசுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.